வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். முதல்வர் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா விவாகரத்து வழக்க வாபஸ் வாங்கினது சோசியல் மீடியால மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. மேலும் முதல்வர் விஜய் அவர்களோட ரசிகர்களும் இந்த விஷயத்தை செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இது அவங்க தனிப்பட்ட விஷயமா இருந்தாலுமே இந்த விஷயம் பொது தளத்துக்கு வந்ததுனால பலருமே இந்த விவாகரத்து வழக்கு தொடர்பா நிறைய விஷயங்களை சோசியல் மீடியால பேசிட்டு வந்தாங்க. பல சர்ச்சைகளுக்கு அப்புறம் முதல்வர் விஜய் அவர்களோட குடும்பம் மறுபடியும் ஒன்னு சேர்ந்திருக்கிறது மக்கள் பலருக்கும் சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. இது மட்டும் இல்லாம சீக்கிரமே முதல்வர் விஜய் அவரோட குடும்பத்தோட ஒன்னா ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கு இருக்கிறதாகவும் மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டு வராங்க. எல்லா சர்ச்சைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா இந்த சம்பவம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, முதல்வர் விஜய் அவர்களுடைய மகன் ஜேசன் சஞ்சய் அவர் ஏற்கனவே சிக்மா படத்தை ப்ரோமோட் பண்ற விதமா இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு வராரு. அந்த வகையில அவர் ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல ஜேசன் அவரோட அப்பா, அம்மா மற்றும் அவரோட தங்கச்சி பத்தி பேசியிருக்கிறது வைரல் ஆயிட்டு இருக்கு. ஜேசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சினிமா குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுனால எனக்குமே சினிமா தான் பேஷனா இருந்துச்சு. சினிமா ரிலேட்டடா அப்ராட் போய் தனியா படிக்க போறேன்னு சொன்னதும் அப்பா தான் அதை என்கரேஜ் பண்ணாரு. என்னோட அம்மா மற்றும் தங்கச்சியை விட அப்பா தான் என்னோட ஆசையை புரிஞ்சுக்கிட்டாரு. அவரும் சினிமால இருக்கிறதுனால அதோட முக்கியத்துவம் அவருக்கு புரிஞ்சது. மேலும் சினிமாக்காக நிறைய படிப்பு இருக்குன்னு தெரிஞ்சதும் அவர் தான் நான் சினிமா பத்தி அப்ராட்ல போய் படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கிரீன் சிக்னல் கொடுத்தாரு. என்ன என்கரேஜ் பண்ணாரு, போய் படி, அப்பதான் சினிமால உனக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கத்துப்பேன்னு சொன்னாரு. அம்மா ஸ்ரீலங்கால ஜாஃப்னால தான் பிறந்தாங்க. ஆனா வளர்ந்தது எல்லாமே அப்ராட்ல தான். எனக்கும் ஸ்ரீலங்கா ரொம்ப பிடிக்கும். சிக்மா படத்தோட சில சீன் ஸ்ரீலங்கால எடுக்கலாம்னு பிளான் பண்ணோம். ஆனா அது நடக்கல. சீக்கிரமே என்னோட மத்த அடுத்த படங்கள்ல ஸ்ரீலங்கா எவ்வளவு அழகான நாடுன்னு காட்டுற விதமா படம் எடுப்பேன். அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் அவங்களுக்கு குழந்தை தான். இப்போ படம் டைரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுனால அவங்க கூட அவ்வளவா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஆனாலுமே அம்மா போன் பண்ணி ஒர்க்லாம் எப்படி போகுதுன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. சிக்மா படத்தை அம்மாக்கு காட்டணும். அவங்க எதுவா இருந்தாலும் நேரடியா வெளிப்படையா சொல்லுவாங்க. சோ படத்தை பத்தி ஹானஸ்ட் ஒப்பீனியன் சொல்லுவாங்க. என்னோட முதல் பட அனுபவம் அப்படின்னா அது அப்பாவோட வேட்டைக்காரன் படத்துல நான் தாங்க மாட்டா சாங்ல டான்ஸ் ஆடினதுதான். அப்பாவே தான் என்கிட்ட வந்து டைரக்டர் இப்படி ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து கேட்டாரு. நானும் அப்போ ஓகே சொல்லிட்டேன். ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா என்னோட சீனுக்கும் படத்துக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த சாங் வச்சுதான் என்ன ட்ரோல் பண்ணுவாங்க. அப்போ அதோட சீரியஸ்னஸ் தெரியாம எல்லாமே பண்ணிட்டேன். ஆனா இப்போ யோசிச்சு பார்த்தா அது எவ்வளவு பெரிய விஷயம்னு தெரியுது. என்னோட தங்கச்சி திவ்யா பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவ 12th முடிச்சதுக்கு அப்புறம் கிராஜுவேஷனுக்கு கூட பிறந்தவங்க தான் அவங்களுக்கு மாலையெல்லாம் போடணும். ஸோ நான் போயிட்டு அவங்களுக்கு மாலையெல்லாம் போட்டு விஷ் பண்ணேன். நானும் அவளும் எலியும் புனையுமா தான் இருந்தோம். ஆனா இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் அவ ஸ்டடீஸ்ல பிஸியா இருக்கா, நானும் மூவில பிஸி ஆயிட்டேன். இப்போ அவளை மிஸ் பண்றேன் அப்படின்னு ஜேசன் சஞ்சய் எமோஷனலா அவரோட ஃபேமிலியை பத்தி பேசியிருக்காரு. மேலும் என்னோட குடும்பத்தோட மரபு என்னன்னு எனக்கு தெரியும். இப்போ பொறுப்பும் ரொம்ப அதிகமாயிருக்கு. இதெல்லாம் இருந்தாலுமே எனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்க நினைக்கிறேன். நிறைய பேர் இப்படி ஒரு வாய்ப்புக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. அதனால இதை பயன்படுத்தி எப்படி தனித்துவமா இருக்கலாம்னு தான் நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு ஜேசன் சஞ்சய் யாரோட அடையாளமும் இல்லாம தன்னோட அடையாளத்திலேயே சாதிக்க விரும்புறதாகவும் சொல்லியிருக்காரு. ஜேசன் சஞ்சயோட இந்த இன்டர்வியூ கமெண்ட்ல பலரும் ஜேசன் சஞ்சய் ஃபேமிலியை பத்தி பேசும்போது அவர் எவ்வளவு அட்டாச்சா இருக்காருன்னு தெரியுது. இப்போ அவரோட அப்பாவும் அம்மாவும் மறுபடியும் ஒன்னு சேர்ந்தது கண்டிப்பா ஜேசனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்திருக்கும் அப்படின்னு பலருமே அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. மேலும் சிக்மா படமும் பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு விஷ் பண்ணிட்டு வராங்க. வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.